ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பின் டீடைல்ஸ் ஆஃப் 8085 தான் பார்க்க போறோம். இதோட எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுக்க போறது இல்ல. இந்த பின்ஸ் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நடத்த போறேன். மேடம் என்ன மேடம் இது எதுக்கு மேடம் எங்களுக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஸோ கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி பின் டீடைல்ஸ் ஆஃப் 8085 அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், டயக்ராம் போடணும். அப்ப டயக்ராம் போடுறப்ப நமக்கு 40 பின்னு ஞாபகம் வரணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு பின்னுக்கு எழுத வேண்டிய விஷயத்த இன்னொரு பின்னுக்கு கொண்டு போய் எழுதி வைப்போம். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டரா நம்ம என்னென்ன அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கிறது 40 பின்னும் ஞாபகம் வச்சுக்கணும்ல, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மெத்தட ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஷார்ட்கட் மெத்தட் தான் எனக்கு வந்து ஸ்பான்டேனியஸா தோண அந்த ஸ்டோரியை வச்சுதான் இந்த 40 பின்னும் நம்ம பார்க்க போறோம். என்ன மேடம் 40 அப்படின்னு சொல்றீங்களா? 8085 எடுத்துக்கிட்டீங்க, மைக்ரோ ப்ராசஸர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல டோட்டலா எத்தனை பின்ஸ் இருக்கும் அப்படின்னா 40 பின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு பவர் சப்ளை எவ்வளோ நம்ம கொடுப்போம் அப்படின்னா +5 வோல்ட் பவர் சப்ளை கொடுப்போம். இது என்ன டைப் ஆஃப் பேக்கேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் இன்லைன் பேக்கேஜ். அதுதான் நம்ம ஷார்ட்டா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா டிஐபின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த பின் டீடைலுக்கு வரலாம். இது வந்து ஒரு ஸ்டோரியோட. ஓகே, இப்ப பாருங்க. ஸோ டோட்டலா நமக்கு எத்தனை பின்ஸ் இருக்கு அப்படின்னா 1ல ஸ்டார்ட் பண்ணி 40 வரைக்கும் இருக்கு. இப்ப இந்த 40 பின்ஸ் நம்ம வந்து அந்த சீக்வன்ஸா ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி காலேஜ் போறோம், ஃப்ரெண்ட்ஸை பாக்குறோம், அந்த மாதிரி ஞாபகம் வந்துடும் நமக்கு. ஓகேவா? இப்போ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கோங்க. இப்ப 2 டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட் வந்து ஹாஸ்டலுக்குள்ளார வரும். ஓகே, அப்போ இந்த x1 x2ங்கிறது டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட். இப்ப இந்த 2 பேர் ஹாஸ்டலுக்குள்ளார வராங்க. வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு வெளியில போறாங்க. அதுதான் ரீசெட் அவுட் SOD. இதோட எக்ஸ்பிளனேஷனை நம்ம தனி வீடியோல பார்க்கலாம். இந்த பின்ஸ் மட்டும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும். 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலுக்குள்ளார வராங்க. ஹாஸ்டல்ல இருந்து 2 ஃப்ரெண்ட்ஸை வெளியில கூட்டிட்டு போறாங்க. ஓகேங்களா? சரி, வெளியில கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்றாங்க. வெளியில போயிட்டு எங்கேயோ போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ள வராங்க. அது SID. ஓகேவா? சோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் வரப்பவே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இன்டரப்ட்ஸ் வரும். வர வழியில நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம். அப்போ நிறைய இன்டரப்ட்ஸ் வரும். அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வெளியில வரும். அப்போ ட்ராப் RST 7.5, 6.5, 5.5, INTR இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்டரப்ட்ஸ். நடுவுல வரவங்க அவங்க கிட்ட எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்கிட்டே வந்து பதில் சொல்லிட்டு வரும். INTA அப்படின்னா இடையில வர எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், பதில் சொல்லிட்டு வருவோம். அது அக்னாலஜ்மெண்ட். எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டோமா? சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ரூமுக்குள்ளார போறோம். சோ ரூமுக்கு போறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரூம்ல இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நான் எங்கெல்லாம் போனேன், அடுத்து நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஸ்டோரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிப்போம். சரியா? அப்படி AD0ல ஸ்டார்ட் பண்ணி AD7 வரைக்கும். அப்ப டோட்டலா எத்தனை பின்ஸ் இருக்கு பாருங்க, 8 பின்ஸ். அப்போ இந்த 8 பின்ஸையும் நம்ம போட்டுடணும். நான் எங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கறத நான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். இப்படி நான் சொல்லிக்கிட்டே வரப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னோட எனர்ஜியே போயிடும். அப்போ VSSங்கிறது என்னது, கிரவுண்ட். என்னோட எனர்ஜி ஃபுல்லா போயிடுச்சு. ஓகே, அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்தது என்னோட எனர்ஜி குறைய நான் என்ன பண்ணுவேன், எங்க போனேன் அப்படிங்கறத மட்டும் சொல்ல ஆரம்பிப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் இங்க போனேன், இதை வாங்கினேன், அதை வாங்கினேன் அப்படின்னு எல்லாம் சொல்லாம அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், வேற எங்கெல்லாம் போனேன் அப்படிங்கறத நான் என்ன பண்றேன் இங்க சொல்றேன். அப்போ A8ல ஸ்டார்ட் பண்ணி A15 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 8085 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை டேட்டா லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா 8 டேட்டா லைன்ஸ் இருக்கும். எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா 16 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 8 டேட்டா லைன்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா அட்ரஸோட மல்டிப்ளெக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோம்.
ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்ரஸுக்கு 16 பின்னு, டேட்டாக்கு 8 பின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல இன்னும் நிறைய பின் நம்பர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டேட்டாவையும் அட்ரஸையும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிடும். அப்ப 8 டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த 8 டேட்டா லைன்ஸ் அட்ரஸ் லைன்ஸோட மர்ஜ் பண்ணும். அதனாலதான் AD0 ல இருந்து AD7 வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து AD8 ல இருந்து A8 ல இருந்து A15 வரைக்கும். இப்ப நான் இங்க டயர்ட் ஆனதுனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வேற எங்கெல்லாம் போனேன் அப்படிங்கறத நான் சொல்லி முடிக்கிறேன். ஓகேவா? சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் S0ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டேட்டஸ். சோ கரெக்டா என்ன ஸ்டேட்டஸ். இப்போ நான் என்ன பண்றேன், டைம் என்னன்னு பாக்குறேன். சோ டைம் என்னன்னு பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நமக்கு மெஸ்ஸுக்கு போக வேண்டிய டைம் இருக்கும்ல. ஈவினிங் ஆனதை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்கு மெஸ்ஸுக்கு போவோம். இல்ல நைட் ஆஃப்டர் 7 o'clock என்ன பண்ணுவோம், டின்னருக்கு போற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப நான் கரெக்டா டைம் என்னன்னு பாக்குறேன். டைம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணணும், மெஸ்ஸுக்கு போனோம் அப்படின்னு மைண்டுக்குள்ள நம்ம எனேபிள் பண்ண. ஆக்சுவலா ALEங்கிறது என்ன அப்படின்னா அட்ரஸ் லாட்ச் எனேபிள். ஓகே, அதுதான் ALE. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு அலர்ட் மாதிரி வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப 7 o'clock ஸ்நாக்ஸுக்கு போகணும் அப்படின்னா அதை பண்ணிட்டேன், நான் எனேபிள் பண்ணிட்டேன். சோ பண்ணதுக்கு அப்புறம் நான் ஹாஸ்டல் விட்டு மெஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னா மேபி அங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர் இருக்கலாம். அந்த ரெஜிஸ்டர்ல நான் என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும் ரூமை விட்டு வெளியில போறப்ப. அப்போ எழுதுனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், அது எழுதுனது கரெக்டா அப்படிங்கறத பாக்கணும். பார்த்துட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணணும், ஸ்டேட்டஸ் கரெக்டா என்ன டைம், நம்ம கரெக்டா தான் வெளியில போறோமா அப்படிங்கறத ஒரு முறை நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன இருக்கு பாருங்க, IO/mbarன்னு இருக்கு. இந்த IO/mbarங்கிறது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்ப எனக்கு 2 மெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த மெஸ்ஸுக்கு வேணாலும் நான் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெஸ்ஸுக்குனாலும் போகலாம், இல்ல செகண்ட் மெஸ்ஸுக்குனாலும் போகலாம். அது நம்ம தான் டிசைட் பண்ணணும், ஃபர்ஸ்ட்டுக்கு போகணுமா செகண்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு இங்க இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ எங்க போலாம், 1க்கு போலாமா 2க்கு போலாமான்னு நம்ம டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். சோ எல்லாம் ரெடி அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ரீசெட் இன் உள்ள போறோம். ஓகேவா? சோ மெஸ்ஸுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியாது. அங்க ஒரு டைம் டியூரேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ ½ an hour அப்படின்னா அந்த ½ an hourக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், வெளியில வரணும். அப்ப நான் என்ன பண்ணணும், டைம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சோ டைம் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு அப்புறமா அடுத்தது நான் இப்ப வந்து ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன் அப்படின்னா அந்த 10 பேரும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டாங்களா அப்படின்னு நம்ம ஒருத்தரா கேட்டுப்போம். அப்படி சப்போஸ் வந்து அவங்க சாப்பிட்டு முடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அதே இடத்துல வெயிட் பண்ணுவோம். சரியா? சோ வெயிட் பண்ணி அவங்களை கூப்பிட்டுட்டு நம்ம வெளியில வருவோம் ரூமுக்கு போறதுக்காக. அப்போ நம்ம அந்த வெளியில வரப்போ நம்ம ஸ்டமக் எப்படி இருக்கும், ஃபுல்லா இருக்கும். அதுதான் VCC. அப்ப VCCங்கிறது பவர் சப்ளை. சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாருங்க, இப்ப கான்செப்டுக்கு வரலாம். X1 X2ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா frequency சிக்னல். சோ இந்த ரெண்டு frequency சிக்னல். அடுத்து VCCங்கிறது பவர் சப்ளை, VSSங்கிறது கிரவுண்ட். ஓகேங்களா? அப்ப VCCயும் VSSம் என்ன அப்படின்னா பவர் சப்ளையோட பின்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா என்னது, frequency சிக்னலோட பின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசெட் அவுட், ரீசெட் இன். இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரீசெட் சிக்னல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா SOD, சீரியல் அவுட்புட் டேட்டா, சீரியல் இன்புட் டேட்டா. இது ரெண்டும் என்ன அப்படின்னா சீரியல் IO சிக்னல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ட்ராப், RST 7.5, 6.5, 5.5, INTR. இது எல்லாமே என்ன சிக்னல் அப்படின்னா இன்டரப்ட் சிக்னல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லீங்கன்னா இது அக்னாலஜ்மெண்ட், இதுவும் இதுலயே வந்துரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா AD0 ல இருந்து AD7, that is address/data signals. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா A8 to A15, இது வந்து ஒன்லி அட்ரஸ் சிக்னல்ஸ். அடுத்து S0 S1, இது ரெண்டும் என்ன அப்படின்னா ஸ்டேட்டஸ்ல வந்துரும். அடுத்து கண்ட்ரோல் சிக்னல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரீடு, ரைட், IO/mbar. இது வந்து பாத்தீங்கன்னா ரைட், இது ரீட். இது என்னது மேடம், IO/mbar அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஆபரேஷனா இல்ல மெமரி ஆபரேஷனா அப்படிங்கிறது தான். அப்போ இதுவுமே உங்களுக்கு எதுல வரும், கண்ட்ரோல் சிக்னல்ல வரும். இந்த ரெடியும் எதுக்குள்ளார வரும் அப்படின்னா கண்ட்ரோல் சிக்னலுக்குள்ளார வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரெண்டும் ஹோல்டும்
HLDAவும். இந்த ஹோல்டும் HLDAவும் நமக்கு எதுல வரும் அப்படின்னா DMA சிக்னல். DMAங்கிறது டைரக்ட் மெமரி ஆக்சஸ், அந்த சிக்னல். அப்ப நீங்க பின் டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை அண்ட் ஃப்ரீக்வன்சி சிக்னல். அடுத்து நமக்கு என்ன இருக்கு பாருங்க, இன்டரப்ட் சிக்னல் இருக்கு, அடுத்து DMA சிக்னல் இருக்கு, அடுத்து ரீசெட் சிக்னல்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் அண்ட் டேட்டா சிக்னல்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் இருக்கு, கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8085ல நமக்கு அவைலபிளா இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பின்ன வந்து கரெக்டா அந்த சீக்வன்ஸா நம்ம என்ன பண்ணணும், எழுத தெரியணும். அந்த சீக்வன்ஸா எழுதுறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்து நீங்க என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே பைகாட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு மறந்து போயிடும். அடுத்த வீடியோல இந்த ஒவ்வொரு பின்னோட யூஸ் என்ன அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோல உங்களுக்கு இந்த பின்ஸ் ஈஸியா ஞாபகம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சிம்பிளான ஸ்டோரி. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.